ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஷிவன் கன் நாட்டில் ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைனில் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நியர்லி 25 வெரைட்டிஸ்க்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ்கெட்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளெயின் ஒயர் அண்ட் டிஸ்கோ ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன், ஸ்ட்ரைப்பு டிசைன், ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன், ஸ்டார் பேட்டர்ன் டிசைன்னு எல்லா வெரைட்டிலையும் கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து க்ரீன் கலர் பிளெயின் ஒயரில், டார்க் க்ரீன் கலர் பிளெயின் ஒயரில் 6 ஒயர்ஸ் 3.25 அடியிலையும் 12 ஒயர்ஸ் 3 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண வயசை 2 வயசாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போடுங்க. நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவையும் மறக்காமல் வயசு வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆறு வயசு கட் பண்ணல 3 நாட்ஸும், 12 வயசு கட் பண்ணதில் 6 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் அந்த 3 நாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதே பேஸாக வச்சு நம்ம தொடங்கலாம். ஃபஸ்ட்டு 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவது ஒரு நாட் போடுங்க. இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 1 வருஷ குமிழ்கள் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணி முடிக்கணும். மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும், நம்ம அதே இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த இடத்துல மொத்தமாக நமக்கு 6 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் பாருங்கள் 2 வயசு இருக்குது, அதுலேயே நம்ம சுற்றி வர டைட்டாக நாட்ஸ் போட்டுடலாம். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கும்போது நமக்கு ஒரு ஸ்டார் ஷேப்பில் டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர ஜாயின் பண்ணி குமிழ்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. மறுபடியும் இன்னும் 2 நாட்ஸ் போடுங்க. கடைசியாக ஒரு நாட் போட்டால் குமிழ் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், குமிழ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே தான் சுற்றி வர நம்ம குமிழ்கள் ரெடி பண்ணணும். நான் பாருங்கள் சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு டிசைன் கிடைக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். அடுத்தடுத்து பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இதுக்கப்புறம் 2 குமிழ்களுக்கு சென்டரில் கிராஸாக வாய்ஸ் போகும், அதையும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த இடத்துல மொத்தமாக 3 நாட்ஸ் கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கும்போது பேஸ் வந்து நமக்கு ஈவனாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர அப்படியே கண்டினியூவாக வந்து நாட்ஸ் போட்டு வளர்த்தி கொண்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சிருக்கேன். பேஸ் வந்து நமக்கு ஈவனாக கிடச்சிருச்சு.
இதுக்கப்புறம் நம்ம சிவன் கண் நாட்டில் கண்டினியூஸாக சுற்றி வர போட்டு கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து லைட் கலர் க்ரீனு டிஸ்கோ ஒயர் எடுத்திருக்கேன். இந்த டிஸ்கோ ஒயரில் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வந்து ஒரு ஒயிட் கலரில் லைன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் நாட் போடுறோம். அடுத்தது சிவன் கண் நாட் போடணும். ஆப்போசிட் சைடில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எப்படி வந்து ஒயரை வந்து திருப்புறேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி லூப்பாக மடித்து இந்த டார்க் க்ரீன் கலர் ஒயரோட பின்பக்கமாக கொண்டு போகிறோம். மறுபடியும் இந்த க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் ஒயரை கீழே இருக்கிற ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுத்து மறுபடியும் லூப்பில் விட்டு எடுங்க. இப்போ மெல்ல அப்படியே டைட் பண்ணிங்கன்னா நமக்கு சிவன் கண் நாட் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிவன் கண் நாட் போடும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே 2 வயசாக அப்படியே ஜோடி ஜோடியாக சேர்ந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ மறுபடியும் வந்து ஒரு பேசிக் நாட் போடுறோம். அடுத்தது சிவன் கண் நாட். இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் பேஸ்கெட்லேருந்து பென் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா நெல்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே கொடுத்துருக்கேன். ஸ்டோரேஜ் பவுல், ட்ரே டுட்டோரியல், அது போக மார்க்கெட் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில். இதே மாதிரி நம்ம சுற்றி வர இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்துடலாம். சிவன் கண் நாட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பேஸ்கெட் வந்து நெருக்கமாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த வரிசையை நான் சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணணும். இந்த ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் நமக்கு வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட் போட்ட நாட்டை லூஸ் பண்ணி இந்த மாதிரி லூப்பில் உள்ள விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணணும். இது எல்லா வீடியோலையும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன் பிகினஸுக்காக. மெல்ல அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரன்னிங் ஒயரை முன் பக்கமாக கொண்டு வந்து நம்ம அப்படியே வந்து மறுபடியும் வந்து பேசிக் நாட் போடுங்க. அடுத்து சிவன் கண் நாட் போடுங்க. மாற்றி மாற்றி இதே மாதிரியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். அடுத்தடுத்த வரிசைகளுக்கும் எனிபடி நாட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிவன் கண் நாட்லேயே பார்த்தீங்கன்னா செக்கு டிசைன்லாம் கொடுத்துருக்கேன். கிஃப்ட் பேஸ்கெட்லாம் செக்கு டிசைன் மாடல் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டைட்டாக போட்டே வாங்க. அந்த கண் டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்த ஒயரை வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க.
இப்போ பாருங்கள், நான் கண்டினியூஸாக ஒரு 5 வரிசைகள் வந்து இந்த லைட் க்ரீன் கலர் டிஸ்கோ வயர் யூஸ் பண்ணி நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சிவன் கண் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்குன்னு தெரியுதுங்களா? பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சிவன் கண் நாட்டில் நம்ம பேஸ்கெட்ஸ் எல்லாம் போடும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. நம்ம எந்த இடத்துல வந்து முடித்தோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம வந்து அடுத்த வரிசையை ஆரம்பிக்கணும். நான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டார்க் கலர் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி போடும்போது ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட் எப்படி ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு தொடங்கணும் அதே மாதிரியே தான் கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேசிக் நாட், ஒரு சிவன் கண் நாட், இதே மாதிரியே மாற்றி மாற்றி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிவன் கண் நாட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன், லைட் க்ரீனு, பிளெயின் ஒயர், டிஸ்கோ ஒயர் 2 டைப் ஆஃப் ஒயர்ஸை யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுதான் டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். சிவன் கண் நாட் எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். நம்ம நார்மலாக பேசிக் நாட் போடுறத விட கொஞ்சம் சிவன் கண் நாட் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பேஸ்கெட் நான் வந்து ரெடி பண்ணியாச்சு. டார்க் க்ரீன் கலர் பிளெயின் ஒயரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வரிசைகள் மறுபடியும் கண்டினியூஸாக போட்டு மொத்தமாக இதனோட ஹைட் பார்த்திங்கன்னா 10 வரிசைகள் போட்டு முடிச்சிருக்கேன். ஒரு வரிசையை மடக்கி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். பேஸ்கெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரோல்குள்ளாரையே நமக்கு முடிஞ்சிடும் சிங்கிள் கலராக இருந்தால். இந்த சிவன் கண் டிசைன் பாருங்கள், இந்த இடத்துல நல்லா தெரியும், நமக்கு இன்னர் வியூவில் நல்லா தெரியும் பாருங்கள். நம்ம இப்படியே கூட ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் 2 வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் வந்து கொடுத்து நம்ம கிஃப்டாக கொடுக்குறக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் தான் வந்து போட்டிருக்கேன். 8 அடியில் 2 வயசு லைட் க்ரீன், டார்க் க்ரீனில் ஒயரை கட் பண்ணி இந்த ஹேண்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுவும் சிவன் கண் நாட்லேயே நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்கெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. கிஃப்ட் கொடுக்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேண்டில் எப்படி ரெடி பண்ணுங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் சிவன் கண் நாட்டில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.